அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த அற்புதமான மேஜிக் வார்த்தையை நீங்கள் எழுதி முடிப்பதற்குள்ளாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில் உங்களை தொடர்பு கொள்வாங்க. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். முதல் விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு அட்வான்ஸ் வேலண்டைன்ஸ் டே விஷஸ். நம்ம சேனல்ல நிறைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ உங்களுடைய வாழ்த்துக்களையும் எனக்கு நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள் இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்கன்னு இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரே ஒரு நாள் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தினால் போதும், 10 நிமிஷத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். நம்ம பார்க்க போகும் அந்த பவர்ஃபுல்லான வார்த்தை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் தினமுமே புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவதனால இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகள் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்க மேல உண்மையான அன்பு மற்றும் காதலுடன் ஏதாவது ஒரு வழியில் உங்களை தொடர்பு கொள்வாங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். சோ எந்த விதமான தடைகளும் கிடையாதுங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை எழுதுங்க. அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். சோ நீங்க பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துக்கு நடுவில் இந்த வார்த்தையை எழுத வேண்டாம். முடிந்தவரை ஒரு தனி ரூம்ல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க. தனி ரூம் கிடைக்காதவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க. கவனம் சிதறாமல் சந்தோஷமான மனநிலையோட இந்த வார்த்தையை நம்ம எழுதும் போதுதாங்க உடனடியாக பலன்கள் கிடைக்கும். யாராவது உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுடைய கவனம் சிதற ஆரம்பிக்கும். சோ முடிந்தவரை ஒரு தனிமையான இடம் அல்லது யாரும் தொந்தரவு பண்ணாத நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணால் போதும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த அற்புதமான மந்திர வார்த்தையை நம்ம எழுத போறோம். சோ ஒரு நோட் புக் அல்லது பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு நாள் மட்டுமே இந்த மெத்தடை யூஸ் பண்ண போறதுனால நீங்க பேப்பர் கூட எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் முடிந்தவரை நீங்க கோடு போடாத அன்ரூல்ட் ஒயிட் கலர் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க அல்லது நோட் புக்கை யூஸ் பண்ணுங்க.
கோடு போடாத நோட் புக் அல்லது பேப்பர்ல நம்ம எழுதும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி கிடைக்கும். அப்படி கிடைக்காதவங்க நீங்க ரூல்டு பேப்பர்ல கூட எழுதலாம் அல்லது டைரி வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எழுதுவதற்கு கிரீன் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் அண்ட் பிளாக் கலரை பயன்படுத்தவே கூடாதுங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல மட்டும் தாங்க எழுதணும். மேக்ஸிமம் நீங்க கிரீன் கலருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கிடைக்காதவங்க ப்ளூ கலர்ல நீங்க எழுதுங்க. எழுதும் போது உங்களுடைய மனநிலை, அதாவது உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் ஏதோ ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் விரும்புவதை போல ரொம்பவுமே சந்தோஷமா பேசினாங்க, நடந்துக்கிட்டாங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்ட்டா நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையா இருக்க கூடாதுங்க. யத்பாவம் தத்பவதி, எதை நம்ம பாவனை செய்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம். இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க நினைக்கிறத போல உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க. அப்படி நடந்தால் நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். குறிப்பாக நீங்க பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கரண்டா இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்களை எல்லாம் நீங்க மறந்துடுங்க. டோட்டலா உங்க மைண்டை நீங்க ஷிஃப்ட் பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க. நீங்களும் அந்த குறிப்பிட்ட நபரும் ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கீங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க. அந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திர வார்த்தையை 111 முறை 111 டைம்ஸ் நம்ம எழுதணும். ஒரே ஒரு நாள் மட்டும் தாங்க இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சோ நீங்க பொறுமையா எழுதுங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மந்திர வார்த்தையை நீங்க எழுதும் போது அந்த அளவிற்கு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கணும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதிகமாகவும் நீங்க எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க. கரெக்டா 111 முறை 111 டைம்ஸ் நம்ம எழுதணும். லவ் ஆகாஷா, ரீச் நேம், நவ் டன். இந்த வாக்கியத்துல நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதணும். நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு நீங்க அந்த குறிப்பிட்ட நபரை எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. இனிஷியல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நேம் மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல லவ் ஆகாஷா, ரீச் ராஜா, நவ் டன். அவங்க பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல லவ் ஆகாஷா, ரீச் ராணி, நவ் டன். அவ்வளவுதாங்க. எளிமையான ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இவை. ஒரு நொடி கூட கவனம் சிதறாமல் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா நீங்க எழுதிக்கிட்டே இருங்க. 111 டைம்ஸ் நீங்க எழுதி முடிப்பதற்குள்ளாக அந்த குறிப்பிட்ட நபர் ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. போன் கால் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம், சோஷியல் மீடியாஸ்ல பிங்க் பண்ணலாம் அல்லது வீடியோ கால் பண்ணலாம். ஏதாவது ஒரு மோட்ல உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணதற்கு பிறகு நீங்க எழுதி வச்சிருக்க அந்த பேப்பரை எரிக்கலாம் அல்லது நீங்களே கூட வச்சுக்கலாம். தவறு கிடையாதுங்க. நோட்புக் அல்லது பேப்பர்னு எதுல எழுதினாலுமே நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணிக்கை முக்கியம்ன்றதுனால நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சந்தோஷமா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மின்னல் வேகத்தில் பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.